வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காயில ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது சாதத்துல நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ட்ரையா தான் வறுத்துக்க போறோம் நாம. வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. அது ஈரப்பதம் போனால் போதும். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருது. பாருங்க, கத்திரிக்காயை இப்படி நாளாக வகுந்து வச்சிருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில். கூடிய மட்டும் சின்ன கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காயும் ஒரே சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசும் சின்னதமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கிடைச்சதுன்னா ஒரே மாதிரி கத்திரிக்காய் வாங்கி பண்ணி பாருங்கள். வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்ததை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காயும் கொஞ்சம் வதங்கிடுத்து எண்ணெயிலேயே. அதை எடுத்துடலாம் நம்ம. இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு வரமிளகா பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன். இப்போ வரமிளகா பொடி தனியா பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வரமிளகா பொடி தனியா பொடியெலாம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதங்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரணும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். அப்புறம் இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். மிக்சி ஜார் அளவே அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். அதுலேயே எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம போட்டுட்டா போதும். நான் சொன்ன மாதிரி சின்ன கத்திரிக்காயாக இருந்தது ஒரே மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுது. மேலாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுப்போம். கொத்தமல்லியும் போட்டுரும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடாம், சிப்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி காரக்கறி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.